தெரியும் வந்திருக்காங்க. என் வீடு தாரையில் போயிடுச்சு தெரியுங்களா. பிள்ளைங்கள்லாம் படித்தாங்க, வேலை செஞ்சாங்க. ஆனால் இன்னமும் ஒரு சொந்த வீடு வாங்க முடியல. இது என்னோட வாழ்க்கை. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு இப்போ கொடுத்துச்சு இந்த பிஇயில். எதை வச்சு என்னை கூப்பிட்டாங்க, வாங்கம்மா வந்து பாருங்க, சும்மா வாங்க சும்மா வாங்கன்னு. நான் சரி எங்க கல்யாணத்துக்கு போய் இருந்த ஆளு சாரிலாம் கட்டிக்கிட்டு அங்கே இருந்தேன். வாங்கம்மா. அப்பா தான் 8 வருஷமா என் கணவர் தெரியுங்களா. இந்த வருஷத்தோட 9 வருஷம். அவர் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு, பெட்டில் தான் எல்லாம். அவரை பார்த்துக்கணும். அப்படியே என் வாழ்க்கை போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில சரி அவருக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா பல பேரோடைய ஆரோக்கியம் இங்கே டெஸ்டிமோனியெலாம் பார்த்தப்போ என்கிட்ட வீட்டில் வந்து பிள்ளைங்கிட்ட சொன்னேன், ஐயோ அருமையான சிலுவார் இருக்கு, அது போட்டால் அவங்க ஒப்பா நடந்துக்குவாரு அப்படின்னு. என் பிள்ளைங்களாம், ஏமா நீ வாங்கி கொடுத்தாலும் அவர் போட மாட்டார், சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ, செய்யலாமா இருங்க அடுத்த மாதம். ஆனால் எனக்கு ஆர்வம் தாங்கலை. என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று செய்யணுமே. அடுத்த மாதம் கிடைச்சிதான் பரவாயில்ல, அது அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் கூட போகும். அதனால நான் என்ன நினச்சேன், சரி நமக்கு என்ன அங்கே வாங்க முடியும், எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தேன். எனக்கு ஒரு அனுபவம் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் ஐவிஷன் புதுசாக லான்ச்சிங் பண்ணியிருந்தாங்க. 2வது மாதம் வந்துச்சு. 4வது மாதம் இந்த பிஸ்னஸ் போய் பார்க்க போனேன். அப்போ பார்க்க போன இடத்துல ஓகே ஐவிஷன் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டு அது ஒரு 2-3 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு போய் ஒரு கல்லை செக் பண்ணி ஒரு சூறா எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு. ஐயோ இதையும் வேற பிரிக்க முடியலையே. ஆர்வத்தில் தூக்கிக்கிட்டு காப்பாருக்கு ஓடி போயிட்டேன். அங்கதான் என் ஃப்ரெண்டுலாம் இருந்தாங்க சரிங்களா. போயிட்டு ஒவ்வொரு குடும்பம் பார்த்தா எல்லாரும் கண்ணாடி இல்லாத வீடு இல்லை. முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கோ இல்லையோ, கண்ணுக்கு கண்ணாடி இருக்கும். அதை போட்டுக்கிட்டு எல்லாரும் சுற்றிக்கிட்டு பார்த்தோன்னே சரி நம்ம கண்ணு தான் ஓகே பரவாயில்ல எல்லாருக்குமே கொடுப்போமே. ஒரு 2 பேக்கெட் கொடுத்தா அதுலேயே 10 பேக்கெட் போயிடுச்சு. 30 தான் இருக்கும். அதே வேலை கொடுத்து தானம் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி வந்துட்டு வச்சிருந்தேன். 2 நாள் ஆச்சா, எனக்கு சரியான தொண்டை வலி. உண்மை கதை அதுதான். நானா யோசிக்கிறேன், இது என்னது இப்படி தொண்டை வலிக்குத, கண்ணுக்கும் தொண்டைக்கும் ரொம்ப தூரம் இல்லையா, நம்ம தொண்டை கூட நல்லா அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நான் கருமாயக்கோன்னு எழுதுவோம் பாருங்க. ஸோ அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு பயிற்சிக்கு போனதுனால அதை கடைப்பிடிச்சிட்டு வரேன் 14 வருஷமா. அது எழுதுறப்போ எனக்கு அந்த வலி போயிடுச்சு. உடனே அப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சுனா தான் எடுத்துட்டேன். அப்புறம் காலையில 2 ராத்திரிக்கு 1 வாரம் தான் சாப்பிட்டேன். இப்படியே ஒரு 2-3 நாள் பிஸ்னஸ் போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னா, கண்ணாடி எங்க வச்சுன்னு எனக்கே தெரியல. எழுதணுமே 14 வருஷமா கடைப்பிடிச்சிட்டாங்க, எப்படி விட முடியும், எப்படியாவது ட்ரை பண்ணி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னுடைய நேரம் தெரியுங்களா. பாருங்க இறைவன் எப்படி வந்து நமக்கு எனக்கு கண்ணு தெரியுதுன்றது. இல்லைன்னா நானும் கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் எழுதிக்கிட்டு இருப்பேன் ஐவிஷன் சாப்பிட்டுக்கிட்டு. அன்னைக்கு எழுதும் போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ கிளியரா இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுதான் என் வாழ்க்கையில நான் அடைஞ்ச கட்டம் அனுபவம். உடனே இவர்கிட்ட அவர்கிட்ட பயங்கர சண்டையெல்லாம் போட்டேனே நாங்க. அது வேற விஷயம். அதுக்கு இன்னும் நீ ஒரு 1 மணி நேரம் உட்காந்துருக்கணும் அடுத்து இல்ல. அப்பதான் நான் நினைச்சேன், என் கண்ணு நல்லா போச்சுன்னா எல்லாருக்கும் இருக்குல்ல. என் வயசு எத்தனைங்க, நான் கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி 2 கண்ணும் கண்ணாடி போட்டு 9 வருஷமா எனக்கு எட்ட பார்வை தான் தெரியும், கிட்ட பார்வை தெரியாது. எழுத படிக்கிறது முடியாது, கண்ணாடி போட்டாதான். ஸோ அது 5 நாள்லயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் அதை கூட சொல்லிக்கல. 2 நாள் சென்று நான் மீட்டிங்க்கு வந்தேன் பாருங்க. அப்போ வந்து இவர்கிட்ட சொன்னேன், மீட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கடையில் உட்காந்து சாப்பிடுவோம்ல. அப்போ சொன்னேன், ஐயா எனக்கு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு கண்ணு தெரியுது, கண்ணாடி இல்லாமல் எழுதுங்க அப்படின்னு. ஆமாம் ஆண்டி வாங்க முதல்ல உங்களுக்கு தான் அதில் கூட தலைகளை சொல்லி வச்சிருக்கேன்.
20 நாள் சாப்பிட்டேன்னு ஆளுங்க போலாரு. 20 பேக்கெட்டே 20 நாள் சாப்பிட்டேன்னு எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. வாங்கினது ஒரு box. அதுல 30 தான் இருக்குது. காலையில 2, ராத்திரிக்கு 2. இது எப்படி 20 நாள் சாப்பிட்டு? இதே கதை தெளிவா கேட்டாங்கன்னா அங்க கதை வேற மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா எந்த அளவுக்கு நான் உண்மையா இருந்தேன்? நான் ஒரு வெகுலினா அதை விட அவருக்கும் டிக்டாக் செஞ்சு பழக்கம் இல்லை தெரியுங்களா? இல்லைன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிருப்பாரா இல்லையா? அவரும் அப்புறமா யோசிக்கிறோம், ஐயோ என்ன இதுல ஒரு குருடா இதுக்கால நோட் பண்ணுவாங்க ஆளுங்க. ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குது தெரியுங்களா? என் வாழ்க்கையில நான் சம்பாதிக்காத ஒரு வருமானத்தை இந்த பிசினஸ் கொடுத்துச்சு. இன்னொன்னு என்னுடைய என் ஸ்டைலே மாறிடுச்சு. ஒரு சில பேருக்கு தெரியும், கைலி கட்டிட்டு வெத்தலை பார்த்து காலையிலே கிளம்பிடுவோம், கதாட்டிப்போம் வெளியே நின்று. இதோட அவங்களுக்கு தெரியும். அப்படிதான் இருந்தேன். கைலி கட்டிட்டு வெத்தலை பை இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. இப்ப இவங்க எனக்கு இடையில இந்த போட்டோ அனுப்புனாங்க. எங்க ஃபேமிலியில எல்லாத்துக்கும் தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டேன். மனோகரி அக்கா பாருங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. மனோகரி ஆண்டியா மனோகரி அவங்களே தான் டூப்ளிகேட் வைக்க முடியாது. நம்ம பிசினஸ்ல வேணா டூப்ளிகேஷன் இருக்கலாம். எல்லாம் ஒரிஜினல். நீங்க ஒரிஜினல்னு போய் பார்த்தா அது டிஇல தான் இருக்கும். அங்க இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் ஒரிஜினல் இல்லைங்க. அதுல உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பாளியும் மற்றவங்களை உயர்த்தி விடணும் அந்த ஒரு எண்ணத்தோட போறாங்க பாருங்க. ஒரு ஆன்மீக கலந்த ஒரு வருமானத்தை அங்கதான் பார்த்து ரசிச்சேன். ஸோ அதுதான் இன்னைக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு தூரம் வந்திருக்கு. என் கணவருக்கு எப்படி நல்லது நடக்கணும்னு நான் நினைச்சு எனக்கு நடந்த நல்லதையும் பிறர்கிட்ட ஷேர் பண்ணும்போது என்னையும் அறியாம எனக்கு வந்த வருமானம் தான் இது. இன்னைக்கு நான் அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு போறேன். என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, இந்தியாவுக்கு போலாம் அப்படின்னு. ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, வாங்குவா அக்கா வாங்கக்கா இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் போறோம் வாங்க. நாமாவையா இது பார்ப்போம். இல்லைன்னா ஒண்ணு என் கணவரை செட்டில் பண்ணணும், 2வது என்னுடைய இன்கம் வருமானம் பார்க்கணும். இதெல்லாம் பாருங்க பேண்ட்ஸுக்கு அடுத்த மாசம். இது உண்மை தெரியுங்களா? இது பிள்ளைங்களை குறை சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க தப்பா. அவங்களுடைய வருமானம் அவங்களுக்கே பத்தல. அப்ப நான் என்ன செஞ்சேன்? அவங்க போய் நீ எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல சொல்றதை விட்டுட்டு எனக்கு கை கால் இருக்குது, கண்ணு இருக்கு, ட்ரை பண்ணினேன். என் கணவருக்கு ஒரு நல்லது செய்ய என்னோட யாரு முயற்சி எடுக்க முடியும்? அத உண்மையாலுமே அந்த உழைப்பை போடும்போது என் கணவரும் நிறைய அவருக்கும் மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. இது போல பல பேரு நம்ம சமுதாயம், நான் என்னுடைய வயசை நான் பார்க்கல தெரியுங்களா? என்ன போல பல பேர் வெளியே சொல்ல முடியாம உள்ளே குமுறுவாங்க. அது ஏன்கிட்டயே எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க. அவ்வளவுதான். 4 பிள்ளையா? ஒரு பிள்ளைனாலும் ஏதோ வழி இல்லை, அதையே பிடிச்சி ஏசிக்கிச்சு அது வாங்கிடுவாங்க. நான் அதுகிட்ட போய் கேள்வி இதுகிட்ட போய் கேள்வி இப்படி போகும் கதை. என்ன நிறைய பேர் கதையை கேட்டாச்சு. ஓகே பரவாயில்ல, இங்க வந்துட்டோம். இந்த ஒரு சூழலை நாம மாற்றணும். எல்லாராலையும் முடியும். எனக்கு படிப்பு இல்லை, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்ல சரளமா மலாய் பேச தெரியாது, இங்கிலீஷ் பேச தெரியாது. இந்த போன்ல கூட அப்படி இப்படின்னு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஒன்லி ஷேரிங் தான். என் கதையை சொன்ன உடனே கஜானா திறக்கும். இன்னொன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையை சொன்னீங்கன்னா அது நன்மையை தாங்க கொடுக்கும். எங்கேயாவது போயிட்டு அவசரமா காசு சம்பாதிக்கணும்னு போயிட்டு நல்லா அடி வாங்கிட்டு